இல்ல நருட்டோ பேசுறதெல்லாம் நீ ரோட்ல பேசுனேன்னு வையே, நேரம் உனக்கு தூக்கின்னு போயிடுவானுங்க தான். இல்ல வந்து இன்னொரு விஷயம், தளபதி வந்து இந்த ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாரு. அதான் இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே, இவங்க 2 பேருக்குள்ள இதுதான் இருக்கு. போட்டி. இன்னொன்னு பேரை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. முத்துவேல் ஸ்டாலின் அந்த பேர்லாம் சொன்னார்ல, அதுக்கு கூட ஆமா. பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி அதுக்கெல்லாம் கல்லு மாதிரி இருந்தவனுங்க இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே கண்ணுல தண்ணி விட்டானுங்க பாத்தியா? இன்னும் கமல் கேசா அப்படிலாம் இல்ல. வசூல்ராஜா இல்ல இல்ல இல்லப்பா ஓவர்லாப் பண்ணாத, ஓவர்லாப் பண்ணாத. ஒரே நிமிஷம். வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து ஒரு டைலாக் ஒண்ணு வரும். அந்த நாகேஷ் வந்து அவர்கிட்ட வந்து அவங்க பையன் வந்து டாக்டர் கிடையாது ஒரு ரவுடின்னு சொன்ன உடனே அவர் அழுத உடனே பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து இவர் வந்து பேசுவார். யாரு இவரு கமல் வந்து பேசுவாரு, அவங்க அப்பா செத்தப்ப கல்லு மாதிரி இந்த மனுஷன் ஆமா ஆமா, நீங்க அதான் சொன்ன நீ அந்த ஒரு ஒரே வார்த்தை வார்த்தையில சொன்னோடனே சுருக்குன்னு கண்ணுல தண்ணி விட்டாரு. அந்த மாதிரி இவன் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே கண்ணுல தண்ணி விட்டாங்க. எனக்கு ஒரு வந்து வீடியோ ஒண்ணு டாக்டர் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த இது ஸ்லாப்பிங் இது இல்ல ஒரு வீடியோ ஒண்ணு சிக்கிருக்கு. எப்படின்னா உதயநிதி இப்படி தாண்ட உடனே என்ன பண்ணாங்க, அங்க இருந்த மக்கள் எல்லாம் திப்பி திப்பி ஓடி போய் பஸ்ல ஏறிக்குவாங்க. அந்த வீடியோ ஒண்ணு அதெல்லாம் ஸ்டாலின் இல்ல ஸ்டாலின் இருக்கும் போதே பண்ணுவாங்க. அப்பெல்லாம் ஸ்டாலின் கிட்ட வரும்போதே ஓடி போயிட்டாங்க பாதி பேரு. எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கணும், இவர் இந்த ரோட்ல வரும்போது அந்த ரோட்ல வந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நடக்கும் ப்ரோ, எல்லாமே நடக்கும் ஃபியூச்சர்ல. எனக்கு என்ன தெரியுங்களா வருத்தம், அந்த ஊர்ல அவனும் வரமாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே கண்டாலே ஆகாது. கோயம்புத்தூர்ல எல்லாம் பக்கத்து ஊர்ல இருந்தா கூட்டு வந்துருக்கேன். தேனியா அந்த பக்கம் தான் கூட்டு வந்திருக்கேன். இல்ல அதுதாங்க. இல்ல இவ்வளவு வெயில கூட்டு வந்தாங்களே, ஒரு ஏசி பஸ் வச்சு கூட்டு வந்துடக்கூடாது. கஞ்சத்தனம் இல்லைங்க, அந்த அளவுக்கு கஞ்சத்தனம் பண்றாங்க. இல்ல அது வேறங்க, அது கள்ளக்குறிச்சியில் நடந்ததுங்க. இல்ல திருவண்ணாமலை. சரி கால் வந்து பேட்டி கொடுத்தான் பாத்தீங்களா? எதுக்கு நீ வரணும், பண்ணதே தப்பு இல்ல. எனக்குலாம் வந்து பரிமாறினவரே பேட்டி கொடுத்தாரு, எதுவும் சொல்றீங்களா? 6 டேக்கு மாடி அவனே தான் இல்ல. அவன் பக்கத்துல உள்ளவெல்லாம் பல்ல அடிச்சு சிரிக்காம இருப்பான். அந்த ஒரு இல்ல சம்மர்ல ஆளாளுக்கு அங்கங்க இலவா ஊழும் எல்லாம் பார்த்து இருந்து வெளியே வரும்போது தான் ஹைட்ரேட்டா இருங்க, தான் தண்ணீர் பந்தல் இது எல்லாம் யூஸ் பண்ணிக்க. ஏன் இதுக்கு எந்த கட்சி இருந்தா இல்ல அது எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்சின்னு அந்த மாதிரி சொல்லு. இல்லடா காசு செலவு பண்ணி பந்தல் வச்சாலும் இங்க உடைக்கிறானுங்க, இது பண்றானுங்க. நம்ம பந்தல வச்சு சரி அவனை பந்தல்ல போய் தண்ணி குடிக்கலாம்னா வெறும் ஒரு வீடியோ டிஎம்கே தண்ணீர் பந்தல்ல மான்ஸ்டர் மண்ணு கிடக்குது. பானைக்குள்ள மண்ணு, புரியுதா? பானை வெளியே மண்ணு இல்ல, பானைக்குள்ள மண்ணு. அந்த வார்டுகாரன் சொல்லிருப்பான் அந்த வெக்கறவனுக்கு, பானையில மண்ணு போடு அப்படின்னு. சோத்துல மண்ணலி போட்டு கேள்விப்பட்டிருக்கேன், தண்ணியில மண்ணலி போட்டு. உனக்கு தெரியாதா அலெக்ஸ்? ஏன் தெரியுமா பானையில மண்ணு போட்டிருக்காங்க? தூக்கி உடைச்சிடக்கூடாதுல, வெயிட்டா இருக்கணும்ல. இந்த காமெடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லி சிரிப்பான். கேக்குதா? நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. அந்த பானையே மண்ணால செஞ்சதுதான், ஓகேங்களா? அதுல கொஞ்சோண்டு மண்ணு என்டைகள் இருக்க வேண்டிய ஒரு கூட்டம் யாருன்னே தெரியாது. இல்ல கொஞ்ச நாள்ல சீமானே யாருன்னு தெரியாம தான் போகுது. தெரியல எங்க போனாருன்னு தெரியல. பஞ்சா அடிக்கிறேன். இருக்கட்டும், பாப்போம். ஆனா இல்ல கூட்டத்துல வெயில்ல வந்தா மயங்கி விழுறதுலாம் என்ன பெரியவங்க அந்த மாதிரி இருக்கவங்களா? நம்ம கட்சியில மோஸ்டா இருக்கவங்க எல்லாமே பசங்கடா. நம்ம பசங்க இல்ல வயசு இல்ல இனிமே அந்த உண்மையில அந்த ஹார்ட் இதெல்லாம் சொல்ல முடியுது. வயசு இதெல்லாம் இல்ல. எனக்கிட்ட சூரியன்ல வெளிச்சத்துல நிறைய பேர் மாய்க்கான். இவ்வளையும் எத்தனை பேர் ஸ்கூல் படிக்கும் போது பிரேயர்ல மயக்கம் போட்டு வந்த பசங்களை பாத்திருப்பேன். என் ஃப்ரெண்ட்ல பொத்துன்னு விழுவானுங்க. இதுல எனக்கு ஒரு மருந்து, நீங்க ஒருத்தரை வலிக்கட்டாயமா தூக்கிட்டு வெயில் நிக்க வச்சீங்கன்னா அவங்க மயக்கம் மட்டும் தான் விழுவாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கா போயிட்டு ஒருத்தரை பார்க்கணும், ஒரு
ஆர்வத்துல இருக்கிறவனுக்கு எத்தனை அடியில நெருக்கி வச்சாலும் ஒண்ணு தெரியாது. அது இல்ல மாதிரி இல்ல தெரியும். இதுல ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர் அடிமொழி மயிலாப்பூர் எஃபெக்ட் இல்ல ஒரு நிமிஷம் மயிலாப்பூர் சாந்தம் தெரியும்ல, அங்கதான் நான் படிச்சேன். அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஃப்ரைடே மட்டும் இல்ல வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்துட்டு ஒரு கதை போவோம். அதான் ஹிஸ்டாரிக்கல் கதைன்னு நான்லாம் நீ பண்றா அதான் நான்லாம் ஐயோ, செத்து தொலை மாதிரி இருக்கும். இதுல நம்ம வேற மிடிலா இருப்போம். அதாவது நம்மளோட பணமரம் அங்க இருப்பானுங்க, நம்மளோட குள்ள கத்திரிக்காய்லாம் முன்னாடி இருக்கும். ஒரு 25வது ஆளா இதான் இப்ப கிளாஸ் 10th இதுக்குதுன்னா ஒரு 25 28 ஆளா இருப்போம். ஆனா மீடியம் வெயிட்ல கரெக்டா. இல்ல கூட்டத்துல ஒருத்தன் இவனை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு மிச்சம் எல்லாருமே திட்டான் பாத்தீங்களா? இல்லடா இல்ல இது இல்லடா இல்ல, அதாவது நான் லைன்ல இப்படி நிக்கிறதுக்கு என் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உழுறது என் கண்ணுல தெரியும். சின்ன சின்ன பசங்களாம் உழுந்து சாவனுங்க அப்பதான். ஆனா நான் யோசிப்பேன், மான்ஸ்டர் நம்ம இன்னும் பால் டேங்க்ல நம்ம பாடியை மட்டும் ஒண்ணும் பண்ணல, சத்தியமா வாழ்க்கையிலேயே மயக்கம் போட்டு உழுந்ததே கிடையாது. எவ்வளவு வெயில் காலைல வச்சாலும் நல்லா சும்மா வயிறு கம்பு நிறுத்த மாதிரி நல்லா நிப்பேன். தின்ட்டு வந்துனா டேய் காலைல நல்லா நிலக்கு காலைல சாப்பிட மாட்டாங்க. காஃபி இல்ல காஃபி குடிச்சுலாம் போய் நிப்பேன். அது என்னமோ தெரியல, மயக்கம் வந்தது கிடையாது. உனக்கு பின்னாடி ஏய் உள்ள ஆனா வேலை இல்ல ஓகே உனக்கு வந்து இல்லடா, நிழல் கொடுத்துருப்பாரு. நான் 7th படிக்கும் போதுடா சாப்பிடாம வந்துட்டேன். ஓகேவா? நீங்க 7th படிக்கும் போது யோசிச்சு பார்த்தேன். இல்லடா அதான் ஓகே என்னாச்சு. என்ன இல்ல இல்ல உண்மை இப்படி இல்ல வெயில்ல இப்படி நிக்கும் போது நான் மட்டும் தான் வெயில் நிக்கிறேன். அவனெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் நிழல் நிக்கிறானுங்க பசங்க. ஓகேவா? அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அது கடைசி ரோல் நின்னுட்டு இருந்தேன்னா, கடைசின்னா ஒரு 3 இது பின்னாடி ஒரு 3 இது ரோ நிக்குது. அப்படியே ஒரு கொட்டாய் ஒண்ணு வந்துச்சு. ஓகே, கொட்டாய் வச்சு நீ வாய திறந்தேன். இல்லடா எப்போ உந்தன்னு தெரியல. திடீர்னு ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போறானுங்க. என்னடா இல்ல இல்ல ஒரு எங்க நிமிஷம் இல்ல இல்ல இந்த இந்த நான் இன்னும் உலகத்திலேயே இல்ல சாகலடா. இல்ல 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 எவனாவது கொட்டாய் விட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்கானா? எவனா ஒருத்தனை காட்டுறா பார்ப்போம். இது என்ன கதைனே புரிய மாட்டுது. விக்னேஷ் ப்ரோ புது வியாதியா இருக்குது எதுக்கும் இல்லடா என்ன அதுக்கப்புறமா சொல்றது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்ல தெரியலடா. எனக்கெல்லாம் இல்ல இல்ல பயங்கர ஒரு நிமிஷம் என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் சிகப்பு மனிதன்னு ஒரு விஷால் படம் இருக்கும். அது ஒரு அது ரியலிட்டி மாதிரி. வியாதிலாம் அதுல கிடையாதுடா. அதுல அது விழுவான் தெரியுமா, தூங்கிடுவான்டா. அந்த மாதிரிதான். அது இங்க பாடுறா, தூங்கிடுவான் bro. இத்தனை வருஷம் ஆகுது, 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓகேவா? இப்ப வரைக்கும் அந்த மாதிரி திரும்ப நடக்கல. ஓகே. இப்போ மட்டும் வயசு 30 வருஷம் கரெக்டா போச்சு சொல்றீங்க. போச்சு அதான் போச்சு அப்ப போச்சு அப்ப போச்சு பச்சது பதிவு பிளஸ் பண்ணி பார்த்தா அப்ப எவ்வளவு வயசுதான். ரெக்கார்டாலே சரிப்பா, ரெக்கார்டாலே ஒரு ரெக்கார்டாலே இல்ல ஒரு குத்து சொன்னேன். மேட்டர் என்னன்னா, தூக்கிட்டு போறானுங்க. தூக்கிட்டு போகும்போது ஆடிட்டு போறேன். என்னடா தூக்கிட்டு போறீங்க? அதாவது கைய ஓர இந்த பக்கம் கை ஒருத்தம் முடிச்சுட்டா, இந்த பக்கம் கை ஒருத்தம் முடிச்சுட்டா, இதுல இந்த பக்கம் கால ஒருத்தம் முடிச்சுட்டா, இந்த பக்கம் கால 4 பேர் கரெக்டா எதுக்கு தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க. ஸ்ட்ரெச்சர் தான் டேய் நான் இன்னும் சாகலடா. வைக்கணும். ஆனா இல்ல ப்ரோ, காலேஜ் டைம்ல வெயில் அதிகமாகுதுன்னு என்ன உண்மையில பக்கத்துல ஒரு பொண்ணு கொடை பிடிச்சிருந்தது. நான் தெரிஞ்ச பொண்ணுதான். ஆனா நம்மளுக்காக ஒண்ணு அந்த டைம் ஓகே சும்மா ஓகே ஓகே ஓகே. அதான் இல்ல ஆனா இல்ல கிஷோர் ப்ரோ, அது இல்ல கிஷோர் bro, அது எப்படி தெரியுமா, அவன் வெயில்ல செத்துனுக்குறான், நான் என்ன பண்ணி ஃப்ரெண்ட்லாம் செம்ம எரிச்சலா பார்த்துருந்தானுங்க. சும்மா தான் ஃபன்னுங்க. ஆனா ஆனா எனக்கு அப்புறம் ஒரு தான் நல்ல தெரிஞ்சது விஷயம். இல்ல எல்லாமே ஒரு பாசிங் கிளவுட். எனக்குன்னு நீ ஏற்கனவே அங்க என்ன பாஸ் பிறந்தவள் இவளா. பண்ண புரியல ஒரு நிமிஷம் கிஷோர் என்ன சொன்னீங்க? இல்ல சாங்கோட Time station பிரசன்ஸ் அங்க ஓடுது பேக்ரவுண்ட்ல. சாங்கா? ஆமா, எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளா அப்படின்னு ஒரு சாங் ஐயா சை சை, ஓடுது. அந்த பொண்ணு சுமாரதாங்க இருக்கும். நீங்க என்ன மாதிரிலாம் இல்ல. ஏன் எனக்கு நினைச்சேன் இவன் ஏதோ பண்ணிருப்பானே, என்ன ஷார்ட்டா முடிச்சிட்டானே. இல்ல இல்ல அழகா இருந்தா நானே ரொம்ப நேரம் நின்றுருப்பேன். சுமாரா இருந்தனால நாங்க நம்பிட்டோம். ஏய் இது இல்ல இதெல்லாம் நார்மல். ஆனா நான் ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுமா விக்னேஷ் bro, இது சொல்லணும்னு சொல்லல. கிஷோர் ஒரு கல்ச்சுரல். நம்மலாம் என்ன பண்ணுவோம், பசங்க கூட சுத்துவோம், இது பண்ணுவோம், ஜாலியா இருப்போம். சரி அதர் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே போயிட்டு வா. இல்ல அதர் இதுல வந்துட்டு வந்திருக்கான்டா ஒருத்தன். அதர் காலேஜ் பையன், புரியுதா? எல்லாரும் நாங்களாம் பேசின்னு இருப்போம். ஒரு பொண்ணு இது அதர் காலேஜ் பொண்ணுங்களும் வந்துக்குது, புரியுதா? அவன் யாருன்னே தெரியல, புரியுதா? ஒருத்தன் எங்க காலேஜ் பொண்ணு ஏதோ ஒண்ணு தூக்கின்னு சுத்துறான் டான்ஸ் ஆடின்னு. அது அவன் இறக்கி விட்ட பிறகு இல்ல நாங்க பார்த்தோம், இறக்கி விட்ட பிறகு என்னன்னா கை குத்துட்டு ரெண்டும் போதுங்க. அப்பதான் ஃப்ரெண்டு பார்த்த உடனே சொன்னா, டேய் இதே காலேஜ்ல இத்தனை வருஷமா இருக்கீங்க, எவனாவது இந்த வேலை பண்ணீங்களாடா? புரியுதா? ஏன்னா உனக்கு ஃப்ளோ பாத்தியா, இப்ப இருக்க 2K ட்ரெண்ட் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாது. இப்ப கிஷோர் இப்ப அவங்க படிக்கும் போதெல்லாம் தெரியல. இப்ப வேற யாரும் என் செட் யாராவது இருக்கீங்களா? அதான்
இப்போ எங்க எல்லாரையும் இல்ல இல்ல பெரியவனாக்கணும், நீ சின்ன பையன் சொல்லணும். அதானடா? அவங்க இல்ல இப்ப படிச்சவங்க இல்ல சரி இல்லங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன். தெரியாத ஒரு பொண்ணு நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஒன்னு லாங் டைம் டைம்ல நினைக்கிறேன். இல்ல 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 விக்னேஷ்ல இல்ல கிளம்பிட்டாரு. இந்த இதுக்கு அவர் ஏன் கிளம்புனாருன்னு தெரியும். ஏன்னா அவரு முடிச்சு எத்தனை டிகேட் ஆச்சுன்னு கேட்கணும். அதான் இல்ல கிஷோர் ப்ரோ கீழே பொண்ணுங்கல்ல ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ற? ஆனா அதான் சொல்றது இப்ப என்னன்னா இப்ப தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட நீ டான்ஸ் ஆட சொல்லி நீ கேட்டாலும் ஏன் இப்படிலாம் தூங்கி எவனா சுத்த முடியுமா? நம்மளுக்கு புரியுதா அதெல்லாம் செட் ஆகுது. ஆனா இப்ப இருக்கிற பசங்க அசால்ட்டா பண்ணானுங்க நான் பார்க்கும்போது. அதான் அது ஏன் செட்டு பசங்களே சொல்றேன். அவன் சீனியரா ஜூனியரா கூட தெரியல. ஆமா வெயில் ஆரம்பிச்சு நம்ம எதுக்கு அங்க போய் நிக்கிறோம்? சை. அதான் ப்ரோ எங்கே ஆரம்பிச்சு நாங்க எங்கேயே போயிடுது. ஏய் நீ நாங்க இல்லடா நீ நாங்க அங்க இல்ல போல நீதான் ஆனா போன. ஞாபகம் தான் இதுக்கெல்லாம் காரணம் விக்னேஷ் ப்ரோ ஆரம்பிச்சு விட்டுதான் ப்ரோ போயிட்டு நீ வெயில் ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போய் காலேஜ்ல இருந்து கல்ச்சருக்கு போய் முதல்ல இல்ல இல்ல தண்ணீர் பந்தல் ஆரம்பிச்சது. தண்ணீர் பந்தல் இல்ல அதான் போற இடம்லாம் டோலி கிட்ட தான் போறான் அவன். அதான் டோலி டாபிக்கா தான் போகுது. சாரு நான்லாம் அவ்வளோ இல்ல நான்லாம் நார்மல் சாரு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அதான் நான்லாம் பேச மாட்டேன் அதிகமா பொண்ணுகிட்ட சத்தியமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. வேணா கிஷோர்னு ஒருத்தர் இல்ல வேணா கிஷோர்னு ஒருத்தர் இருப்பாரு. இதுல இந்த தீராத விளையாட்டு பிள்ளை இதான் விஷால் மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் தெரியாதுப்பா. நான் ஒண்டியா வேலை ஒன்றுன்னு இருக்க போஸ்ட் நானு தீராத விளப்புறேன். ஆனா ஸ்பேஸ்ல போய் பாட்டுலாம் பாடிட்டு என்ன பாட்டு? ஸ்பேஸ்ல யாரு கிஷோரா? அவர்லாம் பாடுவாப்புல. நான் ஸ்பேஸ் பக்கம் அதுதான் இங்க சொல்றேன். நான் ஸ்பேஸ் பக்கம் வந்து பல வருஷம் இருக்கும். ஏன் இப்படி உறுத்திக்கிட்டு இருக்கீங்க? சரி இல்ல இதுல இந்த நவீன எஸ்கே இருக்கான்லதான் இவன் வந்துட்டு நேத்தோ ஏதோ டிக்கெட் போட்டு ரெட்ரோ இதெல்லாம் டிஎம் பண்ணி பேசியிருந்தான். நான் அதான் முந்தைய நேத்து நேத்து டிக்கெட்டை போட்டேன். ஆனா இனிதான் காலைல டிஎல்ல போட்டேன். டிஎல்ல போட்ட பிறகு அதான் இவளே நாளைக்கு இதான் நாளைக்கு நேரம் தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறாங்க. நாளைக்கு காலைல 9 தெரியல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குடா. நான்லாம் எனக்கு சிறுத்தை ஷோ பார்த்ததான் என்னமோ தெரியல கை நமனமுன்னு இருக்கும். ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குதுன்னா அது அவன் மட்டும் தான். அது என்னன்னு தெரியல. கார்த்திக் சுப்ராஜ் அப்படி இல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நல்லா இல்லைன்றோம். ஏன்னா இவனுக்கெல்லாம் முட்டை குத்த நம்மளால அடி வாங்க முடியாதுப்பா ரெட்ரோகெல்லாம். அதான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு போட்டுடலாம். காலைல இதுல ஹைலைட் இல்ல இதுல ஹைலைட் நவீன சொல்ல மறந்துட்டேன். நான் 9 மணிக்கு காலைல எப்படியே பஸ் போறேன். ஃப்ரெண்டு சூர்யா ஃபேனு எப்படா போறேன்னு கேட்டா மதியானம் போறேன்றான். மான்ஸ்டர் என்னடா நடக்குது நாட்டுல? அதான் ரிவ்யூ பார்த்து அவன் பாத்தியா அவன் கரெக்டா பிளான் போட்டான். நீ தான் முன்னாடி போற. 9 AM 9 AM தான் கால் 9 AM கால். அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சப்படி தான் நான் போவே எனக்கு 11 ஓ நீ அடுத்த ஷோ எனக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. ஆனா இல்ல இது இல்ல எஃப்டிஎஸ் போடும்போது டிக்கெட் தெரியல. ஆனா நான் மட்டும் தான் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. வேற யாருமே போடலையா? பாப்போம். ஆனா அலெக்ஸ் கங்குவாக்கு போயிட்டும் நீ இத பண்ண பத்தியா? இல்ல எனக்கடா கங்குவாலுகிற மன வலிமை இதுக்கு போட்டுக்குதோ அதே பார்த்துட்டோம். புரியுதா? அதான் இந்த மன்மதன்ல சொல்லுவானே மொட்டை அதையே பார்த்துட்டேன்னே அதான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனா என்ன கேட்டா கார்த்திக் சுப்ராஜ் இல்ல கண்டிப்பா பெட்டரா இருக்கும் நல்லா தான் இருக்கும். ஃப்ளா இருந்தா வாய்ப்பு இல்ல நீ 9 மணிக்கு டிக்கெட் எடுத்து ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல ஆமா ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கியா? பாத்து ஒர்க் முடிச்சு வரீங்களா? ஆமா ஓகே இன்னைக்கு கேப் கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு லோக்கல் ட்ரெயினா மெட்ரோவா? லோக்கல் ட்ரெயின் தானே? ஆமா மெட்ரோ இப்படி சத்தம் கேட்கும். அதான் யோசிச்சு பாத்து நீ இதே டிஎம் கிட்ட சொல்ல ஆமான்னு வானுங்க. அதான் பேசிக் அறிவோட எல்லாம் புக்கிங் எவ்வளவு அடி வாங்கிருக்கு. ரெட்ரோ புக்கிங் நல்லா தானே இருக்குது. ஹைதராபாத்லாம் ஆகல அது உண்மைதான். எங்க ஏரியா சுத்தமா எந்த ஏரியா ராமநாதன் இங்கேயும் புக்கிங் போல ப்ரோ.
இல்ல இங்க வந்து கொஞ்சம் ரூரல் ஏரியானால கொஞ்சம் வந்து பாப்பானுங்க. அவங்களே இல்ல மதிக்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூஜாக்கு நல்லா காட்டு, ஒரு 4 மாசம் வெய்யி, கிளைமேக்ஸ் நல்லா வெய்யி, அது போதும். ஆனா இதுல எதுவுமே இல்லைன்னு வெய்யி, அதான் கனிமா பாட்டு நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே. அதான் இதுல எதுவுமே இல்லைன்னு வெய்யி, அப்ப இருக்குதுன்ற மாதிரிதான் இருக்குது. ஆக்சுவலா அவனுக்கு நல்ல இன்னொரு சான்ஸ் இதுதான்டா. ஏன்னா சாங் ஆல்பம் ஹிட், புரியுதா? அதான் நல்லா இது ஒரு இருக்குது. நல்ல ஆனா சான்ஸ். ஆமா, நல்ல சான்ஸ் இது. அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டா படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்ததுன்னா வச்சுக்கோ, சூப்பர் ஆயிடும். ஆனா எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் படம் நிறைய பிடிக்கும். ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்னே பிடிக்கும் பாத்துக்கங்க. இது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டை நல்லா இருந்தா அவன் எனக்கு இல்லடா, நல்லா பேட்டை இருந்தா வைப் தான் ட்ரீட் இருக்கு தான். லைட்டா. அவனை அவன் இது போட்டு அவன் அவன் மூவில ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் லைன் இருக்கும். ஏதாவது ஒரு ஆமா. பாட்டுல ஏதாவது ஒரு சீன்ல ஒரு ஸ்ட்ராங் லைன் வைப்பான், சூப்பரா இருக்கும். எனக்கு இல்ல ரெட்ரோல என்னன்னா கண்டிப்பா ஆக்ஷன் சீனுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கார்த்திக் சுப்ராஜ் ஃபைட் சீன், ரொம்ப பிடிக்கும். பாட்டு வேற ஹிட் ஆயிடுச்சு, அது நல்ல விஷயம். என்ன கேட்டா அதான் இதுவே போதும், மேக்ஸிமம் ஓட்டிடலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நான் நம்ப முடியும். செகண்ட் ஹாஃப்னா என்னது, செகண்ட் ஹாஃப் கூட நம்மள கிளைமேக்ஸ் நம்ப முடியாது. ஏன்னா ஏதாவது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வைப்பான் தெரியல இதுல. பார்ப்போம். கிளைமேக்ஸ் மட்டும் இவன் நல்லா தேத்திட்ட, நீ வீரண்டா, அதான் சொல்லுவான் பாரு. அதான் அன்பு ஏரியா உண்டுன்ற மாதிரியே தான் இந்த மே மாசம் உண்டு எத்துன்னு போன்ற மாதிரி ஹிட் ஆயிடும். மே மாசம் லீவ்ல நிறைய பேர் ஹாலிடே, இதெல்லாம் சம்மர்ல வந்துட்டு தியேட்டர்ல ஓசியில ஏசி காத்துவாங்க, அது வந்து உட்காந்து போனுங்க மால் இது மாதிரி அப்படியே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வீக்கெண்ட் இது மாதிரி. பூஜா தேனிச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா ஆனா எஸ்கே ஃபேன் சைடுல ஏன்டா இப்படி போட்டு பண்ணிக்கிறீங்க, சூர்யா ஃபேன்ஸ் வச்சு அவனுங்க வேற தெரியாத சபதம் போட்டுக்கிறானுங்க மாஸ்டர். இவனுங்க சைடுல அவனை போட்டு மெரிப்பேன், இவனை போட்டு மெரிப்பேன், பார்ப்போம். ஆனா இல்ல சுமாரா அவனுக்கு இவனுக்கும் இல்ல, அவனுக்கு இவனுக்கு என்ன சண்டை, இது பிரச்சனை. இவனுங்க ஏன் சண்டை இல்ல போட்டுக்கிறாங்க? இது தொற்ற சண்டை தான் அது நடுவுல தொற்ற சண்டை. அது புக்கிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்டார்ட் இல்ல ஆச்சு. ப்ரீ புக்கிங் என்னன்னா கங்குவாக்கு சாரி ஏதோ ரெட்ரோக நல்லா உண்மையில நல்லா பண்ணாங்க. அது ஏதோ 1.5 லட்சம் டிக்கெட் புக் ஆச்சு. ஒரு 48 மணி நேரத்துல 1.5 லட்சம் டிக்கெட், அது பெரிய விஷயம் தான் சூர்யாவுக்கு. அதான் அது எடுத்து இல்ல மான்ஸ்டர் அது என்ன பண்ணிட்டானுங்கன்னா அமரனை பீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல்ல ப்ரீ சேல்ல லைட்டா. இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டானுங்க, ஏன்டா இப்பதான் 8ல் நீனு அவனுங்க சண்டை போட இவன் ஆச்சுன்னு சாவ அப்படின்னு அது ஒண்ணு போச்சு. குறுக்கால எனக்கு என்ன தெரியுமா, இவனுங்க போட்டா பரவாயில்ல, குறுக்கால பில்லா ரீ-ரிலீஸ் வீர ரீ-ரிலீஸ். ஆமா பில்லாரி நீ யாரா சோக்கரு, அதான் அவனுங்க ஏதோ பேசுனுங்கிறானுங்க. அவனுங்க வேற கிரகத்துல வாழ்றானுங்கடா. நண்பர். அவனுங்க வேற ஏதோ கிரகத்துல வாழ்றானுங்கடா. அவனுக்கு யூனிவர்சிட்டின்னு இல்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்ல மான்ஸ்டர் யோசிச்சு பாரு, அங்க ஹிட் போடத்துக்கு அவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் இது அங்க. ஏன்னா பாட்டு தெரியாது, பாட்டு ஒண்ணு இல்ல, பாட்டு தெரியாது, ஒரு ஹைப் இருக்கும். அதுக்கப்புறம் அதான் சசிகுமார் படம் இது அதான் நிறைய பேசினேன். ரெட்ரோ சொல்லவே தேவையில்ல, நல்ல ப்ரொமோஷன் பண்ணிக்குது. குறுக்கால இவன் தான் இவன் யாரா இவன் தான் வீர ரீ ரிலீஸ், ஏதாவது வாலி ரீ ரிலீஸ் ஏதோ சொல்லணும் தானுங்க. அதான் எதுவுமே ஆனா புக்கல நான் கூட போட்டிருந்தேன். கோமா இல்லைங்க சார். ஒரு ட்வீட் நாளைக்கு இல்ல உண்மையில இல்ல அதாவது ஒரு ட்வீட்டோட வர இல்ல நார்மலா ரீ ரிலீஸ் பண்ணி புக் ஆகலாம் தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு அது ஏதாவது ஒரு சில ஆவணம் கூட அது கலாயுது இல்ல. பர்த்டேடா, அவன் பர்த்டே கூட மதிக்க மாட்டேங்கிறாடா பாண்டா அவன். அது பத்மபூஷன்லாம் வாங்கியிருக்கான். சரி தலையை கலையிறானுங்க இவனுங்களே கலாச்சிட்டா அப்புறம் நம்மளும் வந்து கேட்பானுங்க எங்க தலையை கலையிறியான்னு. அதான் எனக்கு காண்டாக்குது. எங்க சைடுல ரஜினி இல்ல அவரு இல்ல ஒரு நிமிஷம் மான்ஸ்டர் இப்ப பாத்தியா ரஜினி முருகன் கூட ஃபுல்லா சின்ன குத்தி காட்டுறான் பாரு. கீழே வேணா ஏகே ஃபேன் தானே, நான் ஒரு கயிறு ஆர்டர் பண்றேன்டா சொல்லு. இல்லடா, அவருக்கு என்ன நடுவுல திடீர்னு சமூக அக்கறை வாங்கணும்னே பூஷன் என்ன சமூக அக்கறை போட்டாரு, பாத்தியா இல்லையா? பாகிஸ்தான் அந்த டெரிட்டரி அட்டாக்கு நாங்க ஆமா இந்த இல்ல இந்த இந்தியா பாகிஸ்தான் என்னாச்சு வாரு? நான் தான் சொன்னேன்லப்பா, சொப்பு சம்மா காமிச்சு அழுகிறது நிப்பாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா அந்த இதுதான் அந்த இதுதான் இந்தியா பண்ணுவானுங்க. நான் என்ன தெரியுமா, இவனுங்க காலங்காலமா பண்றத வந்து இதுதான் இப்பயும் பண்ணானுங்க. சொல்றவன் செய்யறவன் சொல்ல மாட்டாங்க அலெக்ஸே, போய் பண்ணிட்டு வந்துருவான். ஓகேவா? இதே நீ யூஎஸ் சைனாலாம் கை வச்சிருந்தனா அவன் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பான். இங்க மாதிரி என்னோட சிவிலியன்ஸ் வந்து செத்துருக்காங்க, நான் போய் அட்டாக் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ பேச்சு பேசலாம். இவ்வளவு பேசிட்டு போய் பண்ணுவானா? பேச்சுவார்த்தை தான் பண்ணுவானுங்க. ப்ரோ இன்னொன்னு இந்த மதன் விவாரி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன், நான் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். இங்க ஐடி மினிஸ்டர் எவனோ நேற்று நைட்டு ஒரு 12 மணி போல ஏதோ பேட்டி கொடுத்திருந்த நாட்டுக்கு.
நீங்க என்னென்ன பிளான் பண்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு பாகிஸ்தான்ல உள்ள ஐடி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் என்ன கேட்டா 2 பேரும் ஆச்சு. இப்ப இந்தியா பாகிஸ்தான் அச்சுக்கிறதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கானுங்க ஆல்ரெடி. இல்ல இந்தியா நிறைய விஷயத்துல இப்ப ஸ்டாப் பண்ணிச்சு தான் பாகிஸ்தான் கிட்ட. ஆனா அமெரிக்காக்காரன் வந்துட்டு உஷாரா இருக்கான். இப்ப 2 பேருக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு, புரியுதா? ஏன்னா இது எக்கனாமி எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இது ஆல்ரெடி பண்றான். பாகிஸ்தான்ல வந்து ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டே வருது ட்ரேட் லெவல்ல. இதுல இந்தியா ரொம்ப எல்லாமே முக்கியம், டவுன்ஃபால் புரியுதா? ஆயிடுச்சு. ஏன்னா இல்ல ஆமா, உலகத்திலே இந்தியா டவுன்ஃபால். உலகத்திலே அதிக பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியே நம்ம தான். அதுவும் சைனாவே லீடு வச்சிட்டோம் ஒரு சில பாயிண்ட்ல, லீடு வச்சாச்சு. ஆனா இந்த விஷயத்துல இந்தியா குறைச்சல் கிடையாது. இதுல மட்டும் நல்லா இதான். இல்லடா என்னன்னா நீ இவ்வளவு பண்றதுக்கு பதிலா சிம்பிளா நீ போய் அட்டாக் வந்துட்டு பேசிருக்கலாம். இல்ல அட்டாக் பண்ணா கண்டிப்பா பெரிய வாராயிட்டு இருக்கும். அங்க இந்திக்கார எத்தனை பேர் தள்ள வந்திருக்கும் ரெடி. சரி, அந்த வீடு எல்லாம் ஒண்ணு டெமாலிஷ் பண்ணானுங்களே, அதெல்லாம் எப்படி பண்ணானுங்க? அது கரெக்ட் சொல்றது. ஆனா இங்க என்ன தரமா ஆயிடுச்சு, 2 பேரும் பிரகாஷனா இருந்தானுங்க. எப்படின்னா நீ பண்ண நான் வந்துட்டு உன்னை நான் உன் ஏரியால ஒரு மிசைல் வச்சேன்னு தெரியும், நீயும் மிசைல் அடிப்ப. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா 2 வார் வந்தா பாகிஸ்தான் சுத்தமா இருக்காது. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ரிசல்ட். ஏன்னா இந்தியா நம்மளோட கெபாசிட்டி 1/3 ஆவணுங்க. அதான் சொல்றேன். ஆனா இல்ல ஆனா ஒரு நிமிஷம், வார் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு வையன், பாகிஸ்தான்காரன் சைனா கிட்ட போய் நிப்பான். அப்பதான் வந்துட்டு உலக நாடு எல்லாமே பாதிக்கும். ரஷ்யா வந்துட்டு என்ன கேட்டா நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா ரஷ்யா இப்ப இல்ல அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு ஆகாது. ரஷ்யா வந்துட்டு என்ன பண்ணுவான், ரஷ்யா வந்துட்டு இது பண்ணுவானா, சாரி அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஆகாது. ரஷ்யாக்காரன் வந்துட்டு எல்லாம் இதுதானே, ஒரு எக்கனாமி படி பார்ப்பான். எதிரி நண்பன்ற மாதிரி சைனாவை பகச்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பான் கேட்டா. சரி, 2 ரீசன் அலெக்ஸ். ஒருத்தன் ஹெல்ப் பண்றானா சும்மா பண்ண மாட்டான், புரியுதா? அவனுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும் தான் பண்ணிப்பான். இப்ப பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணானா பாகிஸ்தான் கிட்ட இருந்து கேட்பான், இந்த லேண்ட் டெரிஸ் எனக்கு கொடுத்துரு. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இது எப்படி தெரியுமா, இல்ல இப்ப நம்ம 4 பேர் இருக்கிறோம்னு எடுத்துப்போமே. இப்ப எனக்கும் இப்ப மான்ஸ்டருக்கும் சண்டை எடுத்துப்போம், சும்மா சொல்றேன். இப்போ மீதி இப்ப நம்ம எல்லார் கழுத்துலயும் கத்திக்குது. நான் இவன் கழுத்துல வைக்கிறேன், அவன் கழுத்துல வைக்கிறேன், அவன் கழுத்துல வைக்கிறான்னு எடுத்துக்கேன். நான் ஒருத்தவன் அர்த்தா கூட நீ எல்லாமே அர்த்துக்கிற மாதிரிதான். அந்த மாதிரிதான் இருக்கும். இது எக்கனாமி எல்லாமே பாதிக்கும். இதுல மட்டும் இன்னொன்னு பொருளை இல்ல, எக்கனாமி மட்டும் பாதிக்காம இருந்தா எப்பயோ எப்பயோ அடிச்சிருப்பானுங்க என்ன கேட்டா. போர் கப்பல் இது மிசைல் எத்தனை போய் பாகிஸ்தான்லாம் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் என்ன ட்ரேடிங் இருக்கும்? பாகிஸ்தான் நம்மளுக்கு கம்மி, ஆனா சைனா சப்போர்ட்டுக்கு வருது. சைனா இல்லைன்னா எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. சத்தியமா சைனா சப்போர்ட்டே இல்ல, நம்ம சைனா சப்போர்ட்டே வந்து வேணும்ன்றதுல இல்ல அதெல்லாம் இல்ல. இது ஒரு லாஜிக்கா பேசணும். சைனா இல்லாம எந்த கண்ட்ரிலயும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதான் என்ன கேட்டா பெரிய பாதிக்கும். நீ சொன்னது கரெக்ட் அலெக்ஸ். இப்போ சைனாவை நம்பிதான் எல்லாருமே இல்ல இருக்காங்கன்னா இல்ல, அதுதான் உண்மை, ஓகேவா? இப்போ 2 ரீசனு. யூஎஸ் வந்து இவனுங்க தள்ளுறதுக்கு ரஷ்யா, சைனா, இந்தியா 3 பேருமே கொண்டு வந்தானுங்க. என்னது, டாலர்ஸை ஒழிக்கணும்ட்டு. எல்லா கண்ட்ரீஸ்லயும் டாலர்ஸ் இருக்கு, டாலர்ஸை இவனுங்க தூக்கிட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்தாங்க. ஏன் ஆனா கொண்டு வர முடியல? ஏன்னா யூஎஸ் தான் இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் வச்சுட்டு இருக்கான். அவன் முக்காவாசி ஹோல்ட் பண்றதே அவன் தான். சோ டாலர் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. சோ அவனுக்கு நல்லா தெரியும், ஓகேவா? இப்ப சைனாக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். இது வந்து யூஎஸ் வந்து இப்போ சரி, யூஎஸ் வந்து இவனுக்கு வந்து உக்ரைனுக்கு வந்து நிதி உதவி பண்ணியிருந்தானுங்க. ஸ்டாப் பண்ணானுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அது வந்து ட்ரம்ப் வந்த அப்புறம் தான் ஸ்டாப் ஆச்சு. இல்ல ட்ரம்ப்க்கு முன்னாடி இருக்கு. இல்ல உலக நாடு போதும். இல்ல உலக நாடு போதும். ஏன்னா நான் பார்த்த வீடியோவே வந்துட்டு 2 மணி நேரம் பார்த்தேன். புரியுதா? அது நிறைய போகுது அதான். ஆனா இல்ல ஹிட்ரி இப்பயே போட்டானுங்க. ரெட்ரோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி தானே காலைல. தெரியல. ஆமா அவன் போட்டிருந்தாங்க. நீ ரெட்ரோ எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போட்டாதான் நான் நீ போய் சனிக்கிழமை போலாமா வேணாமா யோசிப்பேன். இல்ல மான்ஸ்டர் இதுல ஹைலைட் என்னன்னா, நான் காலைல 9 மணிக்கு பாக்குறேன். அதுதான் வேர்ல்டு வைட்ல எப்படியோ அதான் நான் புரியுதா, எங்கேயுமே ரிலீஸ் ஆகலான்றானுங்க. ஓஹோ, புது ஸ்ட்ராட்டஜி இது. வேற எந்த படத்துக்கும் பண்ணல. பாப்போம். அப்போ முதல்ல சிறுத்தை சிவ மாதிரி உட்காந்து பாப்போம். ஆனா நல்லா இருக்கும். இல்ல படம் எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியுமா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். மாதிரி ஸ்லோவா போகும், ஆனா கண்டென்ட் இருக்கும். அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. டெய்லர் பார்த்தா அப்படிதான் தெரியும். இல்ல நான்லாம் 3.5 மணி நேரம் படம் இருந்தாலும் உட்காடுறேன்.
புஷ்பா இது எல்லா படத்துக்கும் வந்தானே வந்தேன். இதுதான் நம்மளுக்கெல்லாம் அது ஒண்ணும் இல்லை. படம் நல்லா இருந்தா போதும். டியூரேஷன் ஏன்னா முதல்ல தேட்டருக்கு போறதே வந்துட்டு முதல்ல எல்லாருக்கும் தெரியும். இதுல ரொம்ப பெரிய டாடா பில்லா மாதிரி தான். இந்த பாக்கெட்ல இருந்து ₹1 எடுக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டு அதான் 1,00,000 சம்பாதிப்பேன் அந்த மாதிரி எவனும் கிடையாது இங்க. அதான் முதல்ல ஒரு 3 மணி நேரம் தேட்டர் போறீங்கன்னா வர்றதுக்கே லேட்டாகவும் தெரியும். அதான் அப்படி இருக்கதான் போறோம் 3 மணி நேரம். இவனுக்கு சில பேர் தெரியல. அதான் நான் நிறைய பேர் பார்ப்பேன் இது. ஐயோ சார் என்ன சார் டியூரேஷன் இது, நீ உட்காந்தா என்ன குடியா முழியில போயிது உனக்குன்னு. என்ன கேட்டா அந்த 3 மணி நேரம் மேல போறது ஒரு நிமிஷமும் ரிஸ்க். அதை நானே ஒத்துப்பேன். ஏன்னா அது எப்படின்னா அது படம் இப்போ அலெக்ஸ், இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது, நல்லா எப்படி சொல்றது, உனக்கு எங்கேஜிங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். நீ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியா போனாலுமே யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, உட்காந்துருவானுங்க படத்துல. புரியுதா? ஆமா ஆமா இவனுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டா என்ன ஆகும்னா செகண்ட் ஹாஃபையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஆமா ஆமா இல்ல இது ஒரு நிமிஷம் இல்ல இதுல புஷ்பா வந்துட்டு அதான் பர்த்டே நீ பார்த்தனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெருப்பு மாதிரி இருந்தது. எங்கேயோதான் இன்டர்வெல்லாம் சரியான பேங்கர். இன்டர்வல் அந்த கார் தோன்ற சீன்லாம் சரியான பேங்கர். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஆனா எனக்கு உண்மையில தேட்டர், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே ஷோ தான் பார்த்தேன். எனக்கு படம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு புஷ்பா. எனக்கு அனிமல் தான் வந்துட்டு லைட்டா கொஞ்சம் தள்ள மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலெக்ஸ், இந்த கண்டென்ட் ஓரியன்டட் படமும் என்டர்டெயின்மென்ட் படமும் வந்து வேற. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல முதல்ல ஒரு நிமிஷம். இப்ப நம்ம 3 மணி நேரம் படம் தான் எடுப்போம். கோட்டம் 3 மணி நேரம், மெர்சல் 3 மணி நேரம் கிட்ட, நண்பன் 3 மணி நேரம், துப்பாக்கி 3 மணி நேரம் கிட்ட, மாஸ்டர் 3 மணி நேரம். அதான் இது தமிழ் சினிமால பழக்கப்பட்டது. சிவாஜி த பாஸ் 3 மணி நேரம் இதுல. ஆனா 3 மணி நேரம் மேல நம்ம எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான். எனக்கு யாரும் எடுத்தது இல்லை. ஆனா அனிமல் புஷ்பாலாம் எடுத்து அதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். ரெட்ரோ 2 மணி நேரம் 48 நிமிஷம் அவள் தாங்குது 50 நிமிஷம். அதனால அதான் ரெட்ரோ இது எப்படின்னா டியூரேஷன் மேட்டர் இல்லை இதுல. டியூரேஷன்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா பேட்டையே 2 மணி நேரம் 48 நிமிஷம் தான் நினைக்கிறேன். 46 47 நிமிஷம். ஆனா பேட்டையில எல்லாம் திட்டினது என்ன ஞாபகதா? விஜய் சேதுபதி கூட்டினு வந்து இதுக்கு டம்மி பண்ணி விட்டான்ட்டானுங்க. ஞாபகதா எல்லாருக்கும்? ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண எனக்கு ரொம்ப ட்ரைலர்ல பார்த்து. ஆனா இது ட்ரைலரே வந்துட்டு பெரிய எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல யாருமே. எவன் செத்தா என்ன இருந்தா என்னன்ற மாதிரி தான் இது. விஜய் சேதுபதி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து என்னடா அவன் லூசு அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல தான் அவனை ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்தானுங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவனை ஒண்ணுமே இல்லை, அப்படியே சும்மா ஏதோ பைத்தியக்கார மாதிரி அடியால் மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரிக்குள்ளேயே வந்தான் அவன். தெரியல இதுல ஆளுக்கு ஒன்று சொல்றானுங்க, பார்ப்போம். ஆனா விட்ற அவன் ஸ்டோரி லைன் ஒன்று வச்சிருப்பான்டா. அவன் அதை பேஸ் பண்ணி தான் கதை போகும். அது லாஸ்டா ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன பண்றான். ஆனா என்ன கேட்டா ஆக்ஷன் சீன்லாம் கண்டிப்பா இதை நான் அடிச்சு கூட சொல்லுவேன், பஞ்சம் இருக்காது. பக்காவா பண்றோம் ஆக்ஷன் சீன்லாம் கார்த்திக் சுப்ராஜ். பார்ப்போம் படம் எப்படின்ட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிளஸ் வந்து அந்த கலர் கிரேடிங்லாம் சூப்பரா இருந்துச்சுடா. அவன் ஒரு காஸ்டியூம் போட்டு அவங்ககிட்ட பிடிச்சதும் என்கிட்ட அதான். ஏன்னா இப்ப ஒரு சில படத்துல தான் வந்துட்டு அந்த ஆக்ஷன் சீனுக்கு அந்த மாஸுக்கு ஒரு ஐகான் இருக்கும், ஒரு கலர் மாதிரி ஒரு டோன். அந்த டோன் அவன் இது பண்ணுவான், அந்த கலர் பேட்டர்ன். இப்ப இது ஆமா எனக்கு கேட்டா அதை கரெக்டா யூஸ் பண்ணுவான். இதை வந்துட்டு ஓவர் ரேட்டடா யூஸ் பண்ணது யார் தெரியுமா? செல்வராகவன். பைத்தியக்காரன், 1 நம்பர் பைத்தியக்காரன். பாத்ரூம்ல லைட் வைப்பான், எதுக்கு வைப்பான் தெரியாது. அதான் எங்கன்னா இவ்வளவு ஏதோ தெருவுல வச்சா பரவாயில்ல, எங்கேயோ தெரியல வேற எங்கேயோ வச்சான். அதான் அசிங்கமா ஏறும்போது எதுக்கு வச்சானு தெரியாது. ஆனா அதுக்கு என்ன கேட்டா செல்வராகவன் ஃபேன்ஸ் தான் இருக்கிறதுல கொடூரமானவன் என்ன கேட்டா. யூடியூப்லாம் பாத்துருக்கியா செல்வராகவன் ஃபேன்ஸ்? சொல்லி வச்சிருக்கான் ஒருத்தன், புதுப்பேட்டையில தனுஷ் வெளியே வரும்போது பக்கத்துல பச்சை கலர் கூட இருக்குமா, அதனால ஒரு லைஃப் சூப்பராக தான். சத்தியமா சிரிப்பு இல்லை. நான் சேனலோட சொல்றேன் பேரு டிலைட் சினிமாஸ்னு ஏதோ ஒரு சேனல் நினைக்கிறேன். அதான் நீ டீட்டெயிலாம் எடுத்து போறேன். அவன் இதான் சொன்னான். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு ரெட் கலர் கூட வந்துட்டு ஒரு 2 அடி தள்ளி இருக்குமா. சத்தியமா இதே சொல்றான் வார்த்தை. அதான் ஏன்னு கேட்டா அந்த கொக்கி குமாரோடைய லைஃப் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு டேஞ்சர் ஆக போகுதுன்னு அர்த்தமா. டேய் 2 குடத்தை இல்ல டேஞ்சர் ஆக போகுதுன்னா ஃபைட் சீன் வைக்கணும், இல்ல கதை இருக்கணும். இல்ல அந்த கொலை
அவர் யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. முதல்ல யூஸ் பண்ற இல்ல ப்ராடக்ட்ல இது ஃப்ரேம்னா எப்படின்னா துப்பாக்கி பத்துல விஜய் அந்த ராத்திரி ஃபுல்லா அந்த மும்பைல அந்த கடற்கரை பக்கம் படுத்துட்டு ஏஞ்சி பாருல. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது புல்லட்ல அந்த வண்டியில சைட் மிரர்ல வந்துட்டு அந்த மும்பையோடைய பில்டிங் தெரியும், புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் வச்சா அது ஒரு டீட்டெயிலிங் சொல்லலாம். ஏன் இப்ப பேட்டையில வந்துட்டு இன்ட்ரோ சீன்ல ஒரு ஒரு டோன் இருக்கும் தெரியுமா, ஒரு ஒரு லைட் ஒர்க்கு. அந்த லைட் ஒர்க்லாம் தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனுக்கு தெரியும். பேட்டெல்லாம் சரியான இன்ட்ரோ, இது செம்மையா பண்ணியிருப்பான். அதான் கார்த்திக் சுப்புராஜ். நான் பார்த்த பெஸ்ட் லைட்டிங் அப்படின்னு அதே பர்டிகுலர் அவ்வளோ அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லை. பட் ஆனா நான் வந்து பிகில்ல வந்து நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் சாங்க்கு வெறித்தனம் பாட்டு நல்லா பண்ணியிருப்பான். இல்ல அட்லி எல்லாம் பக்காவா இருப்பான். ஒரு எமோஷன் சீனுக்கே லைட்னிங் ஒழுங்கா வைக்கிறவன். அந்த இது வரையும் இது பார்த்தது இல்லை, நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அது மாதிரி தளபதியை வந்து இது பண்ணி பாயிண்ட் பண்ணி மிச்சம் எல்லாருமே ஒரு மாதிரி பிளாக் ஷேட் பண்ணி சமையல் அந்த பாட்டே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும். இதுல ரெயின் ஃபைட் சீன் ஒன்று பண்ணியிருப்பான் தெரியுமா, அது வேற மாதிரி இருக்கும் இருக்கிறதுல தெரியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கேட்டா இல்ல நவீன தெரி ரெயின் ஃபைட் சீன் அப்படியே செல்வராங்க கிட்ட கூட சைடுல 2 பல்ப் எரியும், ரெட் கலர் பல்ப். அங்க ஒரு பச்சை கலர் பல்ப், இந்த சைடு பின்னாடி ஒரு ஏதோ ஒன்று தொங்க விட்டுரும். அது என்னன்னே புரியாது. கேட்டா ஒன்னொன்னா சொல்லுவானுங்க. பைத்தியமாடா நாங்க. ஆனா அதான் நல்ல வேலை தண்டர் வரும்லண்ணா அது ஃபைட் அதுக்கு வேற ஒரு கதவு ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது 5 தண்டர் வந்துச்சு. செல்வரம் பைத்தியம். இதுதான் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க, புரியுதா? புதுப்பேட்டையில இருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த யூடியூப்ல. அந்த கண்ணு சிமிட்டாம நடிக்கூடாதுன்னு செல்வராக படத்துல ஒரு கோடு இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் கஷ்டம் பழகுறது அப்படின்னு, புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, கண்ணுனா சிமிட்டு தான் செய்யும். இல்ல என்ன கேட்டா என்ன கேட்டா அதை நான் நல்ல விஷயமா பார்த்தது 1001 பார்த்திபன் நல்லா பண்ணியிருப்பான். கண்டு சிமிட்டாம அது சூப்பரா பண்ணியிருப்பான். ஆனா இப்ப என்னைக்குமே இதெல்லாம் நல்ல விஷயம்னு எடுத்துப்போம் மான்ஸ்டர். ஆனா கதையே இல்லாம கண்ணு சிமிட்னா என்ன, நீ சட்டையை ஊத்து போட்டு ஓடனா கூட என்னடா இதான் பைத்தியக்கார. அதுதான் லைக் சரி, இப்போ ஏதோ ஃபோக்கஸா ஒரு சீன் இருக்கு, நல்லா வந்து நீ ஃபேஸ் வந்து ஜூம் பண்ணி போடுறானுங்க, ஓகே இது ஒரு மாதிரி சீரியஸான சீன்னா அப்போ இது ஓகே ஃபைன். நடிக்கிற சீன் எல்லாமே எப்படின்னா என்னடா சொல்ல வர. ஆனா 1001 இதெல்லாம் நல்லா சமப்படாது. 1001 புதுப்பேட்டை அது ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கும். அலெக்ஸ் ஸ்கிரிப்ட் வைஸ் சரியான படம் அது. அதை மேக் பண்ணதும் ஓகே. எனக்கு வந்து அந்த மேக்கிங்ல வந்து நான் எது தப்பு, அந்த டைம்ல அந்த டெக்னாலஜி புரிஞ்சுக்க முடியல. அது பண்ணது எல்லாமே ஒத்துதான். அவன் என்ன தெரியுமா, ஒண்ணு நல்லா பண்ணா இன்னும் 30 சீன் கெட்டதா பண்றான், மொக்க பண்றான். ஒரு சீன் சூப்பரா பண்றான்னா மிச்சம் ஒரு 10-15 சீனை வந்து மொக்க தள்ளிட்டு பண்ணான் டெஸ்ட் பண்ணுவான். ஆனா இது வரைக்கும் கார்த்திக் சுப்புராஜ் எடுத்ததுல மொக்க படம்னா அந்த ஜெகமே தந்திரும். அதனாலதான் அந்த மாதிரி எதுக்கு மேல எதுவுமே ஆகாது. ரெட்ரோ எப்படி இருந்தாலும் மினிமமா நல்லா இருக்கும். அதான் அந்த நம்பிக்கையில தான் டிக்கெட் போட்டிருக்கோம். என்னது ஜெகமே தந்திரம் எனக்கு மோசம்னா ஓரளவு ஆவரேஜ் சொல்லலாம். ஓ ஜெகமே தந்திரமே உனக்கு ஆவரேஜா? ஆவரேஜா? இறைவி நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா இரவியில வந்து ஒரு கேரக்டர் அந்த ஒரு லேடி கேரக்டர் விஜய் சேதுபதி கூட வந்து லவ் பண்ற மாதிரி பாப்பாரு, பாத்திருக்கியா? அந்த கேரக்டர் சூப்பரா இது பண்ணிருப்பான்டா, அதை ரைட்டிங் பண்ணிருப்பான்டா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தப்பு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இவன் எவ்வளவுதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணும் பாரு. இவனை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சீன் வரும், விஜய் சேதுபதி வீட்டுக்கு வருவான், கல்யாணம் ஆயிட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவான், வந்துட்டு பேசுவான். இவ திருப்பி நீ இப்போ அவளுக்கு உண்மையாரு சொல்லி அனுப்பிச்சு விடுவா. அப்போ வீட்டுக்கு ஒருத்தன் வருவான், ஒரு பையன். இவன் வந்து கேட்பான், யார் அது, உனக்கே புரிஞ்சிருக்கும், கிளம்பு அப்படின்வான். ஆனா அந்த விஜய் சேதுபதி வெளியில போயிட்டு சொல்லிட்டு போயிடுவான். போயிட்டுக்கு அப்புறம் அந்த பையன் உள்ள இருந்த பையன் வந்து, அக்கா நீ கேட்ட பிரிண்ட் வந்துருச்சுக்கான் அக்கான்னு சொல்லுவான். அக்கான்னு இருக்கும். அது வந்து எப்படி வேணா காமிச்சிருக்கலாம். அந்த பொண்ணை வந்து தப்பாவே அந்த விஜய் சேதுபதி நினைச்ச மாதிரி தப்பா சொல்லிட்டு போ அப்படின்னு போயிருக்கணும். இல்ல அப்படி அந்த படம் ஃபுல்லா காமிச்சிக்கலாம். பட் அந்த பொண்ணுக்கும் ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு ரோல் பண்ணான் பாரு, சூப்பரா இருந்துச்சு. அந்த ரைட்டிங்லாம் கார்த்திக் சூப்பரா பண்ணுவான். அப்படி ரைட்டிங் பண்ணா வருதான் கேம் சேஞ்சர் இப்படி பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் ரைட்டிங்கே எடுத்துக்கும். ஏன் மேக்கிங் வேறையா இருக்கணும்ல, மேக்கிங் வேறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ அவன் ரைட்டிங் ஃபுல்லாவே எடுத்து சங்கர் பண்ணிருப்பானா? கிடையாது.
ஆமா அங்கங்க சங்கரோட எலிவேஷன் சொல்லிட்டு 4 அழுக்கறி குச்சி படம் 4 புடவை தைச்சு வச்சிருப்பாரு சங்கர் அதுல. இல்ல என்ன கேட்டா அது இல்ல தெலுங்குன்னு போகும்போது மாறட்டும், புரியுதா? தமிழ் இருந்தா கூட உருப்படியா கூட எடுத்துக்கலாம், பாதியாகுது. தெலுங்குன்னு போனா அது டோட்டலா மாறணும்ல. அதனாலதான் என்ன கேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் கிளைமேக்ஸ் பைத்தியம் டென்ஷன் ஆயிடுச்சுராடி. ப்ரோ அது என்னது கலெக்டரா இருப்பான். அந்த அந்த இதுக்கு போவான்ல ஒரு அது என்னது இல்ல நான் கூட இல்ல இல்ல வரல எனக்கு. இல்ல இல்ல அந்த படம் சும்மா போர் அந்த அடிக்குது. ஒரு பொண்ணை இல்ல பார்க்க போவான்ல அதான் ஒரு படத்தை டீகோட் அப்படிதான். பண்றது இல்ல ஒண்ணு. போர் அடிக்குதுன்னு எடுத்தாங்க, அதை மறந்துருங்க, அது ஒரு கெட்ட கனவு. ஆனா இந்தியன் டூ அதுதான் பெட்டர் தான். இந்தியன் டூலாம் படமே கிடையாதுடா. சைக்கு அதெல்லாம் ஐயோ அதான் ஏன்டா தேட்டர்ல போய் பார்த்தேன்னு எடுத்து எனக்கு. இல்ல இதுல தியேட்டர்ல இதுல மான்ஸ்டர் இந்தியன் டூ வந்துட்டு நான் ஹரிஷ் ப்ரோகிட்டே சொன்னேன். அப்போ ஒரு சென்னையில இருந்து அதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் வேணான்னு. ஏன்னா ட்ரைலர் பார்த்துட்டே நான் இங்கே ஸ்பேஸ்ல கூட சொன்னேன். அவரு வந்துட்டு வீட்டுல போர் அடிக்கிறா வாடான்ட்டாரு. வான்னு சொல்லிட்டு அந்த ஆள் தூங்கினுக்குது தேட்டர்ல. நான் இன்னொருத்தவங்கான்னுக்குறோம் எழுந்திருன்றோம். அதான் அவரு தூங்குறான்றாரு. தேட்டரே சிரியுது தெரியுமா? இந்தியன் தாத்தா 6 பேக் காட்டுறான் டைட் பண்ணி. சத்தியமா இல்ல இந்தியன் தாத்தா டைட் பண்றான், ஊரே சிரியுது. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு சங்கர் புடியும், எனக்கே சிரிப்பு வருது பார்க்கும்போது. என்னடா நடக்குது? இந்த 6 பேக் சீன்லாம் அவ்வளவு செம. ஏன்டா கிழவனுக்கு சிக்ஸ் பேக் வைக்கிறது சரி முடியாது, அது ஏதோ வச்சுட்டான். ஆனா திடீர்னு இல்லடா மர்மக்கலையா குதிரை மாதிரி ஓடுவாங்கல்ல அதெல்லாம் இல்ல, இன்டர்வல்லே செத்து போயிட்டான். சொல்லு. மர்மக்கலைன்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றதா ஏஷியன் டைப்ல அது இருந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு வச்சுக்கோ. ஏன் மர்மக்கலைய அது என்னடா கோமாளி கலை மாதிரி ஆக்கி வச்சிட்டான்டா. நீ காட்டு ஹிஸ்டரியில ஸ்ட்ராங்கா காட்டு, இல்ல ஹிஸ்டரியில புக்ல இந்த மாதிரி இருக்கு, ஓகே ஃபைன், இப்படிலாம் மர்மக்கலையை வச்சு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க மாதிரி இருந்ததுன்னா நீ அதை வச்சு பண்ணியிருந்தா கூட ஓகே, ஒரு ஆச்சரியமா இருக்கும். அது நீ விஷுவலா வந்து எப்பயுமே ரிட்டர்ன்ல எழுதுனத நம்ம விஷுவலா காமிக்கும் போது புக்ல இருந்ததுக்கும் அது விஷுவலா காமிக்கும் போது எல்லா மக்களும் வந்து பார்த்து பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இவன் என்னடா பண்ணி வச்சிருக்கான் அதுல எதுவுமே அந்த மாதிரி மர்மக்கலையே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், என்னைக்குமே ஒரு ஒரு பழைய படத்தை அதை விட்டுறணும். பார்ட் 2ன்றது எப்படின்னா ஒரு 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 கதை ஒரு டைரக்டர் எழுதுறான், ஒரு 3 மணி நேரத்துல அதை அடக்க முடியல, அப்ப எடுக்கிறான் பாரு, அதுதான் உண்மையான பார்ட் 2. சும்மா இவனுக்கு எப்படி தெரியுமா, பழைய படம் ஹிட் ஆயிடுச்சு பார்ட் 2 எடுக்கிறேன். இந்த மாதிரி சாமி ஸ்கொயர் ஒன்று விட்டாம பாரு, நல்ல வேலை தேட்டருக்கு போல. சாமியில எப்பேற்பட்ட படம், செம்ம படம் இது. அதான் அதுக்கு அதான் ஸ்கொயர்னு, ஆனா ஸ்கொயர்னு வைக்கும் போது சாமிலாம் நான்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மேக்ஸ்ல வர மாதிரி ஸ்கொயர்னு வைக்கிறானே சார், ஏதாவது சயின்டிபிக்கா போனான்னு பார்த்தா சனியும் பூச்ச நாய். அவன் எடுக்கணும்னு எடுத்துட்டானுங்க போட அந்த படத்தை. என்ன பண்ண அது வேற. எனக்கு ரெண்டு இல்ல அலெக்ஸ், எனக்கு நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ இது எனக்கு ஜென்ரலாவே தோணும். சில பேர் படம் கதை சொல்லும் போதே என்ன கர்ம மர்றா இருக்கு, இது அப்புறம் அவுட்புட் எடுப்பீங்கன்றது தோணும்ல. நான் அப்படி தெரிஞ்சு எடுக்கிறானுங்களே எப்படி? இல்ல அது எப்படின்னா எடுத்திருக்கானுங்க. இல்ல ஒரு ஒரு சில உண்மையில இதை சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா வந்த யூ மட்டும் என்னங்க அந்த ஜூவும் அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டோரி சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? இல்ல என்னைக்குமே இல்ல, சில படம் எப்படி தெரியுமா, கதையா கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனா நீ உண்மையில யோசிச்சு பார்த்தா சில படம் கதையா கேட்கும்போது நல்லா இருக்கும், ஆனா எடுக்கும் போது மயிரமா இருக்கு. கதையா கேட்டாலும் நல்லா இருக்காது. அது கதையே இல்லடா, படமே இல்லடா, அது ஸ்பூஃப்டா. அதான் சொல்றேன், ப்ரோ ரெஃபரன்ஸ்ல தான் படமே இருக்கு. இப்ப நீ இல்ல சிறுத்தை சிவாவோட கேவலமானம் தான் அதுக்கு, அது அவனுங்களுக்கே தெரியாது. நீனே சொன்னியே சிந்ததாவே எவ்வளவு தேவலான்னு உனக்கு. அவன் நிலமா என்ன பண்றது, ஏன்னா விடாமுயற்சி ஃபிளாப் ஆயிடுச்சு, இதை தின்னுதான் ஆகணும். அவனுக்கு எத்தனை நீங்க மட்டும் தான், நம்ம மட்டும் தான் என்ன பண்ணிருக்க முடியும், வேற வழி இல்லைன்னு. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா தின்றுக்க மாட்டோம், ஏன்னா நம்ம சைட்ல பார்த்தா இந்த எலைட் ஆடியன்ஸ் அதிகமா இருப்பானுங்க. இவனுக்கு ஏதாவது தான் அதிகமா இது பண்ணுவானுங்க. ஆனா அவனுங்க இல்லடா அது இல்ல. ஏன்னு கேட்டா அவனுங்களுக்கு அது பழகிடும். இப்ப உங்களுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது, ஏன்னா இப்ப நம்மளுக்கெல்லாம் அப்படி தெரியுமா, உனக்கு ஏதாவது மாஸ்டர் வரும், இல்லையா வரும், இல்ல மெர்சல் வரும், அதாவது பிகில் வரும், புரியுது, அதிகமா வந்துட்டு இருக்கும். நீ அவனை எடுத்து பாரு, ஒண்ணு சிறுத்தை சிவா இல்ல வினோத்னு, புரியுதா, ஏதாவது 2-3 சுடுகாட்டு இது எப்படித்தான் ஆகுது, 2-3 சுடுகாட்டுல ஓடிட்டு ஒருத்தன் வந்து வீட்டுல தண்ணி குச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கதையாகுது அவனுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா திரும்ப திரும்ப பேக் டு பேக் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணும்போது, ஏதாவது ஒரு ஆக்ஷன் படம், இந்த படம் ஃபேமிலி படம் பண்ணும்போது அடுத்த லெவல் ஏதாவது ஒன்று போகணும்னு தான் ஆசைப்படுவானுங்க.
ஆனா இவனுங்கெல்லாம் அப்படி இல்ல. எது குத்தாலும் போதும் சார், மச்சி வாயில போட்டுன்னு போயினே இருப்போம் அப்படின்றானுங்க. மங்காத்தாவோட பெட்டரா இருந்தா போதும். என்ன கேட்டா இப்ப இல்ல இந்த ரெட்ரோவும் அதான் சொல்றேன். கங்குவாக்கு அப்புறம் வருதுல்ல, அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட். அதை விட கண்டிப்பா அதை விட நல்லாதான் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். என்ன கேட்டா ரெட்ரோல மிகப்பெரிய மைனஸே சூர்யா தான். ஒண்ணு இல்ல தம்பி எஸ்கே ஃபேன் ப்ரூவ் அதாவது பண்றது. படத்துக்கு வரும்போது நானே இல்ல இல்ல ஆனா இல்ல இருக்குண்ணா. ஆனா இல்ல நான் மான்ஸ்டர் அப்பவே சொன்னேன், எஸ்கே ஃபேன் சைட்ல தான் இவனுக்கு சைட்ல உண்மையிலே தர்மடி அடிக்கிறானுங்க. என்னன்னு தெரியல, ரெட்ரோ தான் விடமாட்டேன் அப்படின்றானுங்க. எனக்கு எனக்கு ரெட்ரோ ஹிட் ஆகணும். நான் அதுக்கு ரெட்ரோட ஹிட்டுக்கு காரணம் பூஜா தான் சொல்லணும். பூஜாவா? சாய் பல்லவி சொல்லி அவளே சாய் பல்லவி ஓ அந்த மாதிரியா தெரியல. இதுல அவளை வச்சிருன்றானுங்க. தெரியல, இது நடுவுல எதுவும் சொல்லணும்தானுங்க முன்னாடி. இப்பெல்லாம் படம் இதான் இன்னும் போடலையே, காலைல 9 மணிக்கு தான் வேர்ல்டு வைடு போடும். பிரேம் ஷோ ஏதாச்சும் போடலனா? இல்ல வேர்ல்டு வைடு காலைல 9 மணிக்கு தான். இது புது டெக்னிக் ஆகுது. எந்த பத்துக்கும் இது பண்ணல, எந்த சூர்யா பத்துக்கும். எது என்ன டெக்னிக்? இல்ல எல்லாருக்கும் ஒரு ப்ரீமியர் இருக்கும்ல, பெங்களூர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாட்டுல போடுற அந்த 9 மணி ஷோல தான் வேர்ல்டு வைடு அப்பதான் ஸ்டார்ட் ஆகுதான். ஏய் என்ன யூஎஸ்ல அப்ப இல்லையா? எங்கேயுமே இல்ல, அததான் ஆரம்பத்துல சொன்னேன். ஏன் அந்த மாதிரி ஆச்சு? ஒரு இல்ல பிரேக் ஆகுது. கேக்குதா? அலெக்ஸ், இப்போ யூஎஸ்ல ஓடினா பிரீமியர் ஷோ அங்க ஓடினா 8 மணிடா அவனுங்க. அப்ப நம்ம காலைல நம்மளுக்கு தெரியும். புது டெக்னிக் இது, புரியுதா? இப்ப ஏதாவது ரிவ்யூக்காக ஏதாவது பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி தோணுது. ரிவ்யூக்காகவா? அவ்வளவு பயமாடா? ஆமா, அந்த தாத்தா கதை வெயிட் பண்ணிருக்கேன். அவன் வரமாட்டான்டா, ஏன்னா கொலை வெறியில இருக்கானுங்க. அவன்லாம் வந்தானுக்கு தியேட்டர் வாசல்ல தூக்கின்னு போயிடுவானுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறான். ஏன்னா அவன் பண்ண வேலை எல்லாம் பெரிய வேலை என்ன கேட்டா. அதான் இந்த வாட்டெல்லாம் அப்படி நடக்காது. ஏய் முதல்ல என்ன தெரியுமாடா, படத்தை இவனுக்கு சூர்யா கிட்ட இருக்க, சூர்யாவும் சூர்யா ஃபேமிலி கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, படத்தை எடுத்துட்டு அது ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் சொன்னாலும் சைலண்டா விட்ற பழக்கமே இல்லை. அது அவங்கள திருப்பியும் ஆடியன்ஸே இவங்க கேள்வி கேட்டு திட்டும் போது தான் ஆடியன்ஸ் எல்லாமே விருப்பாரானுங்களே. இல்ல அது கங்குவா 2.5 வருஷம் இல்ல, அதனால ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்ன ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ராயன் நான் பார்த்துட்டு வெளியே வந்தேன். நானே தான் நிறைய பேர் ஏன் திட்டினே இருந்ததான். இன்டர்வல் வரைக்கும் தான் ராயன் படம் என்ன கேட்டேன். இன்டர்வல் வரைக்கும் தான். இன்டர்வலுக்கு அப்புறம் இது எனக்கு அந்த கான்செப்டே ஃபுல்டா. இது எப்படி தெரியுமா, அவன் இவனை போட்டான், எஸ்ஜே சூர்யா கூப்பிட்டு எதுக்கு போட்டேன்னு கேட்கறது சரி கூட இருக்கட்டும், அது கேட்கறதுக்கு கூட இருக்கு. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றான் பாத்தியாதான், நான் உன்னை போடுறேன், நீ எதுக்குடா அவனை போடுற தனுஷ? உனக்கு கான்செப்ட் படியே இல்ல. இப்ப தனுஷ் அந்த அவனை போட்டான், அந்த துறைய உனக்கு அது பாசிட்டிவ் தான். நீ அதான் இது பண்ண போற, நீ எதுக்குடா தனுஷ போடுற? எனக்கு அலெக்ஸ் அந்த அவன் தங்கச்சியை ரேப் பண்ண கான்செப்ட் இருக்கு பத்தியா, அதுவே எனக்கு ஏன்டா இதை இதுல போட்டீங்க? இல்ல அது இல்ல ஒரு அதுல ட்ரை பண்ணிருக்கான். அதுல ஒரு சென்டிமெண்ட், அதுல எல்லாரும் ஒரு எமோஷனல் பாண்ட் கனெக்ட் இல்ல சென்டிமெண்ட்டை தாண்டி இப்போ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அந்த பொண்ணு இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு காட்டினானா. நான் படம் பார்க்கும்போது நான் மூணு விஷயம் மைண்ட்ல ஓடுது. ஒருவேளை படம் இப்படி எடுத்துருப்பானான்னு பார்த்தா, சரி படம் அப்படி போகுதுன்னு அப்படி பார்த்துனுக்குறோம். கடைசியில பார்த்தா எவன் ரேப் பண்ணானோ அவனு கூட போட்டு டான்ஸ் ஆடுனுக்குது, தூக்கி போட்டு சேர்த்து ராயான்னு. அப்புறம் நான் ஃப்ரெண்டை பாக்குறேன் தான், என்னடா பண்ணிதுன்னு கேட்டா இறா படம் முடிஞ்சிரும் தான் சொல்லுறான். நடுவுல அந்த தம்பி வைஃப் குத்துட்டு போக இருந்த குழந்தைய எனக்கு அதுவும் என்னடா ஒன்னு ஃபேமிலி படமா? இல்ல மான்ஸ்டர் கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் வரும். அதான் ஆனா அந்த பாட்டுக்கு இல்ல, அந்த பாட்டுல ஒரே ஒரு லைன் மட்டும் தான், உசுரு. அதான் என்ன கேட்டா அந்த ஒண்ணு எடுத்துன்னு போய் இன்ஸ்டாகிராம்ல உரி உரிஞ்சுட்டானுங்க. அதான் ஃபுல்லா எடுத்துன்னு போய்
ஆனா அந்த பாட்டே கேட்டாலும் எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். டான்ஸ் எல்லாம் எடுத்து பாறேன். எஸ்ஜே சூர்யா கோட் பண்ணி சிரிச்சிருப்பான் அந்த இது ட்விட்டர்ல சில கூட. பேர் இது பண்ணிருக்காங்க, வாட்டர் பாக்கெட் சாங்க்ல மாசம் இது விட்டு இருந்தாங்க, ஃபயர் விட்டு இருந்தாங்க. டேய் எப்பா டேய் இல்ல ஒன்னு சொல்றேன். இல்ல நான் ராயன் செகண்ட் டே போனேன். எனக்கு வாட்டர் பாக்கெட் பாட்டே வந்து பெருசா பிடிக்கல. அந்த டைம் இது ட்ரெண்டுன்னு சொன்னானுங்க. தியேட்டர்ல அவ்வளவு இரிட்டேட் ஆச்சு அந்த பாட்டு தெரியுமா? நிறைய பேருக்கு எவனுமே அது பெருசா இது பண்ணல. விஷுவல் ரொம்ப மோசமா அவ்வளவு இருக்கும். இரிட்டேட் ஆச்சு தியேட்டர்ல. எதுக்கு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு புரியுது. ஆனா உண்மைதான். இல்லடா இதுல அந்த குண்டச்சி இருப்பால சோர் ரிப்போர்ட்டர்ல வருவாள், பேர் என்னது? யாரு ப்ரோ? அப்பர்ணாவா இல்ல அப்பர்ணா அதான் அப்பர்ணா தான். அப்பர்ணா இல்லடா அது இவ்வளவு சரி இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் விட்டுறலாம். தான் படம் கிளைமேக்ஸ் வந்தோடனே தான் அவன் ரத்தத்துல வந்த குழந்தை எனக்கு வேணாம் நீங்களே வச்சு. இல்ல இது படம் எண்டிங்கே பார்த்தா ஒரு குடியார ஒரு அண்ணன் போயிட்டு இல்லடா நீ இல்லடா எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா? நீ ரைட்டிங்கே பாரு. நான் இப்ப நீதான் ஒரு இது எடுத்துப்போமே, ஒரு குடியார ஒரு தம்பி இருக்கிறான். தம்பி போயிட்டு சண்டை வச்சுன்னு வந்துடுறான். அந்த சண்டையால நான் ஒரு ரவுடியை கொண்டுடுறேன். கடைசியில பார்த்தா தம்பி அந்த ரவுடி கூட சேர்ந்து என்ன குத்திடுறான். அதான் கூட வந்துட்டு அவன் தங்கச்சியை ரேப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் லாரி ஏறி போயிடுறேன். ஏன்டா இது கேட்கவே எவ்வளவு ட்ரையா கேவலமாகுது. அதாவது இதுல ஒரு டெப்த்தும் இல்ல, ஒரு எமோஷனும் இல்ல, ஒரு லாஜிக்கே சுத்தமா இது அதுவும் படு மோசமான ரைட்டிங்னா என்ன கேட்டா ராயன் ரைட்டிங் தான். அதுவும் நடுவுல வெடிகாத்தால ஃப்ரைட் ரைஸ் போடுறேன்னு போனா பாத்தியா அதெல்லாம். ஆனா இவ்வளவு கலாய்க்கிறோம் இல்ல. எனக்கு கேட்டா அந்த படம் 160 crores வந்துச்சு எப்படின்னே புரியல எனக்கு. அதான் சொல்றேனே, பாதி நல்லா எடுத்தாலே இப்பெல்லாம் ஒரு படத்தை தேத்திடுறானுங்க. பாதி கூட நல்லா இல்லைன்னா முச்சு விட்டுருவானுங்க. அது ரொம்ப ட்ரை பீரியட்னா. டெட்பூல் இருந்துச்சு, பட் நம்ம அட்மிட் பாப்பாங்க. நானே ஓப்பனிங் நான் ராயனே போல அந்த அது ரிவ்யூ வரப்ப நான் புரிஞ்சுட்டு போல. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, நானே ரெண்டாவது நான் கேட்டேன், டேய் தெரியாம போட்டோமான்னு கேட்டேன் ஃப்ரெண்டு கிட்ட. இல்லடா எனக்கு எப்படி ராயன் தெரியலனா எங்க அப்பா போயிட்டு வந்துட்டாரு. முதனாலே போயிட்டு வந்துட்டு இந்த படம் தான் தெரியல, போயிடாத அப்படின்ட்டாரு ஒரே இடத்துல. ஆனா இல்ல மான்ஸ்டர் இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்க அந்த வண்டி வருது இல்ல கிளைமேக்ஸ்ல, நான் ஏன் ஸ்டாப் தெரியுமா? தெரிஞ்சிச்சு. அதான் சத்தியமா நான் சிரிப்பு சொல்ல இல்ல, நான் ஏன் ஃப்ரெண்டு உக்காந்துக்கிறான். அவன் டேய் இருற முடிட்டோன்னு, டேய் வாடா. அதான் ஏன்டா மார்வல் இல்ல இல்ல இல்லடா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் இல்ல ஆடுகளும் கிளைமேக்ஸ் இருக்கட்டும். அவன் எதுக்கு உக்காந்துருந்தான்னு கேட்டீங்கன்னா, அந்த முடியும் போது ஒரு பிஜிஎம் வருமா, அவன் காதுல கேட்கணுமா ஒரு இது அந்த வண்டி போகும்போது. அதாவது டேய் வண்டியில ஏறும் போதே வெளியே வந்துடுறான்னு. ஆனா இரிட்டேட் என்ன கேட்டா. அந்த வண்டியில போகும்போது போடுவானுங்க ரைட் அண்ட் டைரக்டட் பை தனுஷன். ஆமாமா அதான் நீ இதுக்கப்புறம் நீ ரைட் பண்ண என்ன, நீ எண்டியோட போட்டா எனக்கு என்ன. அந்த சாங் நல்லா இருக்கும். அந்த சாங் நல்லா இருக்கும். நல்லா தான இருக்கு. பெரிய பையன் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் சரி. உன் ரத்தத்துல அந்த குழந்தை வேணா கூத்திட்டு போகும்போதுல போடுறான், அதான டென்ஷன் ஆகுது. எனக்கு மொத்த படத்துல எனக்கு அதான்டா புரியல. அவ்வளவு லவ் பண்ணி அவ்வளவு இது பண்ணி என்னடா கடைசியில பண்ணி வச்சிருக்கான். இல்ல உண்மையில ராயன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தா எனக்கு ராயன்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நல்ல வேளை ஹீரோயின் இல்லன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டு எழுதிட்டு இருந்திருப்பாங்க. இல்ல அது இருக்கட்டும். அந்த மொட்டைக்கு ஹீரோயின் போட்டு நம்மளதான் அடிப்பானுங்க, அது வேற விஷயம். ஆனா இல்ல கேரக்டர் வைஸ் அதெல்லாம் ஓகே. எனக்கு என்னன்னா, இப்ப மான்ஸ்டர் இன்ட்ரோல் பார்த்துட்டு நாங்க வெளியே இருக்கோம் நானும் ஃப்ரெண்டும். இப்ப மைண்ட்ல என்ன தம்ம ஓடும், இதான் தம்பியால திரும்ப ரவுடி செத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்னு தோணுது. சரி போயிட்டு என்னடா பண்றேன்னு எனக்கு யாருக்குமே தெரியல. உள்ள போன பிறகுதான் தெரியுது பைத்தியக்கார பையன். கடைசியில தான் சம்மந்தமே இல்லாம இன்ட்ரோலுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் நிறைய படத்துல பாத்தியா செல்வராகவனை எலிவேஷனுக்காக வச்சுக்கிறானுங்க. ஹீரோ எலிவேஷன் செல்வராகவனை போட்டு சும்மாதான். இப்ப டிடி நெக்ஸ்ட் லெவல்ல தெரியாது. அப்படியா? அதுலதான் அவன் பேய் நினைக்கிறேன், இதுல அனுப்பி விட்டுருவான். இல்ல என்ன கேட்டா படம் முடிகிற வரைக்கும் அதுல இருப்பான் போல, பேசினே இருப்பான் போல. ஆமா கான்செப்ட்ல தெரியாத கான்செப்ட்ல அவன் தான் வந்துட்டு இவனை கைட் பண்ற மாதிரி இருக்கும். நீ வெளில ஒன்னாக்க ரிவ்யூ பண்றத ஒண்ணும் அப்படின்னு சொல்லுவான். ட்ரெய்லர் பார்த்தேன். நாளைக்கு மார்வல்ல ஏதோ படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தண்டர் போல்ட்டா இல்ல ஏதோ தெரியல. அதுவும் ஒன்னா காலைல வேற
தண்டர் போல்ட். காலைல வேற அலாரம் வச்சு வேற எழுந்துக்கணும். இல்லைன்னா அதான் நான் வேற தூங்கிடுவேன். அந்த படத்துக்கு லேட்டா போனா கரெக்டா எந்த சாங் அப்போ போனா போதும்னா. இல்ல எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் படம் அந்த ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கும். அதான் டக்குன்னு போயிடணும். அப்புறம் பாத்துக்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஹிட் ரிவ்யூ யாராச்சும் கேள்விப்பட்டீங்களா? நல்லா இருக்காங்க. ஹிட்டு நான் பார்ட் 2 இதெல்லாம் பார்த்துருக்கேன். நல்லாதான் இருக்கும். 3 வந்துட்டு என்ன கேட்டா அது மினிமம் கேரண்டி மாதிரி படம். அதான் கேது வீடியோ கிடைச்சிருச்சா? என்ன வீடியோ? நடுராத்திரி வந்துட்டு வீடியோ கிடைச்சிச்சுன்னா எல்லாம் என்ன நினைப்பானுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒருத்தன் வாளாவா ஒருத்தன் போர் செய்வான். ஓ வாலா ஓகே ஓகே. நான் கூட வேற அந்த வீடியோ இல்ல நீங்க சலார போடுவீங்க, அவனுக்கு நம்மள பிச்சைக்காரன் நினைப்பானு. எதுக்கு? அதான் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டு போங்க. ஓட்டுக்கு பண்றது சொல்ல போறானுங்கண்ணா. சொன்னான்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. அதான் இல்லடா, அதாவது ஏன்டா அவனுக்கு இல்லடா அவனுக்குலயே நான் எதுவும் சொல்றேன் இல்ல, அவரே மதிக்கலடா அவனுங்கள. புரியுதடா? அவனுங்க சொல்லிடுச்சுடா அந்த மனுஷன். இல்ல இல்லடா நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம தளபதி வந்து ரசிகர்கள் எல்லாமே வச்சிருக்காரு. அவனுங்கெல்லாம் எவனே தெரியாதுடா அவருக்கு. அவன்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவனே எனக்கு நான் தளபதி ரசிகன். நான் எனக்கு ரஜினி சாரை பிடிக்கும். அதுக்காக அவருக்கு விஷ் பண்ண அது யாரு அவனுக்கு சொல்றதுக்கு? அவனுக்கு முதல்ல அவனுங்க என்ன அவர் என்ன சுரேஷ் இல்ல ப்ரோ குட். ஆனா எனக்கு பிடிக்காது. இல்லடா அது ஓகேடா, அதுவும் விருப்பம்டா. இருந்தாலும் அவன் என்ன சுரேஷ் சந்திரா கிட்ட ஏதாவது ஐடி கார்டு வாங்கி வச்சிருக்கான்னா ஃபேன்சில